ப்ரோ பப்ளிக்ல போயிட்டு யாரும் தெரியாது சூத்திர குச்சி வச்சு குத்தும் ப்ரோ உங்க ரியாக்ஷன் பார்ப்போம். ஏதோ நடிவு அவங்க முடி பண்ணிட்டீங்க. சரி உங்களுக்கு சினிமா பண்ணிடலாம். இந்திக்காரா எங்கடா போய் நிக்குறே? NGS. இன்ஸ்டாகிராமில் இப்படி டாஸ்க்கை பண்ணுறதுக்குன்னே ஒரு மொத்த கூட்டமே சுற்றிக்கிட்டு இருக்கு. யாராவது சில பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படிலாம் கமெண்ட் பண்ணால் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி ஆடியன்ஸ்கிட்ட வந்துட்டு வியூஸ் நிறைய போகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டாக தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. யூரினை பிடிச்சி குடிங்க ப்ரோ உங்கள் யூரினா அப்படின்னா குடிக்கிறானுங்க. பாத்ரூமில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோனா சாப்பிட்றானுங்க. சரி அதெல்லாம் விடு, நீ என்னத்தையோ பண்ணி என்னத்தையோ குடிச்சு சாவு, அது உன்னோட உடம்பு, நீ என்னமோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் லைக்ஸுக்காக உன் சந்தோஷத்துக்காக என்னமோ பண்ணுற. ஆனால் உன் சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதை வீடியோ எடுத்து அதில் சந்தோஷப்படுறது எப்படி கரெக்டாக இருக்கும்? இந்த மாதிரி குச்சியை வச்சு பண்ணுறது ரொம்ப தப்பு தம்பி. டாஸ்க் பண்ணுறவனுங்கெல்லாம் நல்ல கமெண்ட்டாக ஏதாவது இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு இப்படிப்பட்ட கமெண்ட்டாக எதுக்குடா எடுத்து பண்ணுறீங்க? அப்போ தான் வியூஸ் வரும், லைக் வரும், அப்படி தானே? தென் அங்கே இருக்கிற ஹிந்திக்காரங்க கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணி அடிக்கிற மாதிரிலாம் போயிருக்கான்ல, இதை வீடியோ எடுத்து வேற போட்டிருக்கான். ஹிந்திக்காரங்க எல்லாரும் அவங்க ஊரில் வேலை செய்ய போயிருக்காங்க. இந்த பையன்கிட்ட அவங்களால பிரச்சனை பண்ணவோ சத்தம் போடவோ முடியாது. ஏன்னா இந்த பையனை எதாவது பண்ணாங்கன்னா சுற்றி இருக்கிற தமிழ் பீப்புள்ஸ்லாம் மொத்தமாக ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. அதை இதாக வச்சுக்கிட்டு இந்த பையன் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி அது வீடியோ எடுத்து அது காமெடி மியூசிக் வேறு போடுறான். புரிஞ்சுக்கோ, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதில் நீ சந்தோஷப்பட்டுக்கிறது எப்போவுமே கரெக்டு கிடையாது. ரொம்ப தப்பாக போய்கிட்டு இருக்கீங்க இந்த டாஸ்க் பண்ணுறேங்கிற பேரில். மாற்றிக்கங்க எல்லாரும். வியூவர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களை சப்போர்ட் பண்ணுறது பார்க்குறத விட்டுப்புட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்குன்னு தனியாக எஃபர்ட் போட்டு பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இவங்களை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.